ஃபிளிப்கார்ட் அடுத்தடுத்த ஆஃபர்ஸை ரிவீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நத்திங் அப்புறம் இன்ஃபினிக்ஸ் மொபைல்ஸ்க்கு என்னென்ன பிரைஸ் என்னென்ன டிஸ்கவுண்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நத்திங்க்கு தாறுமாறான டிஸ்கவுண்ட் இருக்கு. இது போக ஃபிளிப்கார்ட்லேருந்து நம்ம ப்ராடக்ட்ஸ் வாங்கும்போது எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் கிடைக்கிற மாதிரியான ஒரு பாஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பாஸ் என்ன, அதில் என்னென்ன மாதிரியான ஆஃபர்ஸ் இருக்கு, எப்படி எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு தெளிவான வீடியோவா இது இருக்க போகுது. இது போக அமேசான்லையும் ஒரு ஆஃபர் இருக்கு, அதையும் ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் நத்திங்கோட டீல்ஸ் பார்த்துடலாம். ஸோ நத்திங் அப்படின்னு பார்க்கும்போது சிஎம்எஃப்பும் நத்திங்கோட மொபைல் தான். ஸோ அதனால சிஎம்எஃபோட ஃபோன் ஒன்றுக்கு இருக்கிறதுலே பெரிய டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் லான்ச் ஆகும்போது 16,000 அப்படின்ற பிரைஸ்க்கு லான்ச் ஆச்சு. இப்போ ஆஃபர் காரணமாக உங்களுக்கு 13,000 பிரைஸ்க்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கால ஆஃபர் எல்லாம் சேர்த்து தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு 14,000 பிரைஸ்க்கு வரும், 1,000 கார்டு டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறேன். இந்த மாதிரி உங்களால் நத்திங் ஃபோன் ஒன்று 13,000 வாங்க முடியும். இதை நம்மளோட டெலகிராமில் நான் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். நீங்கள் டெலகிராமில் இருந்து அதை பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள். டெலகிராமில் இல்லாதவங்களுக்கு கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெண்டுலையுமே ரெகுலராக ஆஃபர்ஸ் வந்துடும். நம்பிக்கை இல்லைனா டெலகிராமில் போயிட்டு செக் பண்ணி பாருங்க. அடுத்து நத்திங்கோட நத்திங் ஃபோன் 2A லான்ச் ஆனது 28,000. ஸோ அடுத்தடுத்து கொஞ்சம் விலை கம்மியாக இருந்தது. இப்போ இருக்கிறதே விலை கம்மியாக 19,000 நீங்கள் வாங்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. கார்டை யூஸ் பண்ணுற மூலமாக. கார்டை யூஸ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா 21,000 பிரைஸ்க்கு வாங்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ கார்டு எல்லாம் யூஸ் பண்ணி அந்த டிஸ்கவுண்ட்லாம் போக உங்களால் 19,000 வாங்க முடியும். இந்த மொபைல் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிரைஸ்க்கு ஒரு நல்ல மொபைல், ஒரு சூப்பரான கேமரா செட்டப், இந்த பிரைஸில் பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸ் கூட குறை சொல்ல முடியாது. ஒரு யூனிக்கான மொபைல், அந்த கிஃப்ட் லைட்லாம் கொடுத்து. ஸோ அதனால கண்டிப்பாக இந்த பிரைஸ்க்கு சஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட் மொபைலாக இருக்கும் இது. அடுத்து நத்திங்கோட நத்திங் ஃபோன் 2A ப்ளஸ் பார்க்கறதுக்கு ஓரளவு நத்திங் ஃபோன் மாதிரி இருந்தாலும் ஒரு சில அப்கிரேடோட கொண்டு வந்தாங்க. குறிப்பாக ப்ராசர் இது எல்லாமே அப்கிரேட் பண்ணியிருந்தாங்க. இதுவும் 28,000 பிரைஸில் இருந்தது. இப்போ ஆஃபர் காரணமாக 24,000 நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் நத்திங் ஃபோன் 2A ப்ளஸ்க்கு போகிறது பதிலாக 2A போய்க்கலாம். ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம், அந்த எக்ஸ்ட்ரா 5,000 கொடுக்கறதுக்கான வித்தியாசம் இல்லை. ஸோ நத்திங் பிடிச்சிருக்கு அப்படின்றப்ப 2A போய்க்கோங்க, பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். இது தவிர பிக் பில்லியன் டே சேல் ஸ்பெஷல் எடிஷனும் ஒன்று விட்டுருக்காங்க. இது வந்து ஹையர் ரேம் வேரியன்ட்னால 21,000 பிரைஸில் இருக்கு. அடுத்து இன்ஃபினிக்ஸும் தாறுமாறான ஆஃபர்ஸ் இருக்கு. இதில் ஃபர்ஸ்ட் இன்ஃபினிக்ஸோட நோட் 40 ப்ரோ சூப்பரான ஆஃபரோட வந்தது. லான்ச் ஆனது 21,000. இப்போ ஆஃபர் காரணமாக 15,000 வாங்க முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ லான்ச் ப்ரைஸை பார்க்கும்போது 6,000 கம்மியாக இருக்கு. இதனோட ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனோட பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இதில் ஒரு கர்வ் டிஸ்பிளே கிடைச்சிடும், 108 MP கேமரா கிடைச்சிடும், 32 MP ஃப்ரண்ட் கேமரா கிடைச்சிடும், ஒரு நல்ல ஃபாஸ்ட் சார்ஜிங் கிடைச்சிடும். இது எல்லாத்துக்கும் மேலே மேக்ஸேஃப் ஒயர்லெஸ் சார்ஜிங், இந்த ஐஃபோன்லாம் பார்க்குற மாதிரியான ஒயர்லெஸ் சார்ஜிங்கும் இதில் கிடைச்சிடும். ஸோ இதெல்லாம் சேர்த்து 15,000 அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு தரமான டீல் அப்படின்னு தோணுது. அடுத்து இன்ஃபினிக்ஸோட ஹாட் 50க்கு டிஸ்கவுண்ட் இருக்கு. இது வந்து 11,000 மொபைல் நீங்கள் 10,000 வாங்க முடியும். அதே மாதிரி இன்ஃபினிக்ஸோட நோட் 40X 14,000 மொபைல் இப்போ 13,000 வாங்க முடியும்னு சொல்றாங்க. ஸோ இது ஒரு பெரிய டிஸ்கவுண்ட் இல்லை. இன்ஃபினிக்ஸோட இன்ஃபினிக்ஸ் GT20 Pro இதுக்கு ஒரு சூப்பரான டிஸ்கவுண்ட் இருக்கு. இது லான்ச் ஆன பிரைஸ் அதிகம் தான், அதிகமாக சேல்ல இருந்த பிரைஸ் 24,000. இப்போ அந்த 4,000 கம்மி பண்ணி 20,000 பிரைஸ்க்கு வாங்கிடலாம்னு சொல்றாங்க. கேமிங்காக ஒரு மொபைல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இதை யோசிக்கலாம். மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 8200 பிளஸ் அப்படின்ற ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இந்த மொபைலில் 20,000 பார்க்கும்போது குறை சொல்ற மாதிரி எந்த விஷயம் இல்லை. இன்ஃபினிக்ஸ் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைப்பா அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க எடுக்கலாம். ஏன்னா நானே ஐடெல்ல ஒரு குறைஞ்ச மொபைல் தான் நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க இப்போ பார்த்துட்டு இருக்க வீடியோ நான் ஐடெல்லேருந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். அது 10,000 லான்ச் ஆன மொபைல். வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு வந்து இன்ஃபினிக்ஸும் அந்த மாதிரி தான் இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு தோணுது. அடுத்து இன்ஃபினிக்ஸோட நோட் 40 ப்ரோ பிளஸ்க்கு டிஸ்கவுண்ட் இருக்கு. 25,000 இருந்த மொபைல் இப்போ 20,000 வாங்கலாம்னு சொல்றாங்க. இது வந்து ரொம்ப நல்ல டீல் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து நமக்கு ப்ரோவும் ஆல்மோஸ்ட் இதே மாதிரியான ஒரு மொபைல் தான். 15,000 கிடைக்கும் போது ஸோ அதை எடுத்துட்டு போயிடலாம். 20,000 நிறைய நல்ல மொபைலும் அவைலபிளா இருக்கு மார்க்கெட்ல. அடுத்து 15,000 பார்க்குறீங்க அப்படின்னா இன்ஃபினிக்ஸோட நோட் 40 அவைலபிளா இருக்கு. ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அடுத்து பாஸ் டிஸ்கவுண்ட் சொல்லியிருந்தேன், அதை பத்தி பார்த்துடலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்பான்சர்ஸ் பத்தி பார்த்துடலாம். பைகெட்கே நீங்க ஒரு பொருளை வாங்குறீங்க அப்படின்னா உண்மையாவே விலை கம்மியா ஆஃபர்ல தான் வாங்குறீங்களா அப்படின்றத தெரிஞ்சுக்க இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. எப்படி தெரியுமா? இவங்களோட எக்ஸ்டென்ஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க ஏதாவது ப்ராடக்ட்டை பார்க்குறீங்க அப்படின்னா சைடில் இந்த பாக்ஸ் இருக்கிறத பார்ப்பீங்க. இதில் ஃபர்ஸ்ட் இருக்க சார்ட்டை கிளிக் பண்ணுறது மூலமாக உங்களால் எப்போ என்ன ப்ரைஸில் இருந்தது அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி இருக்கிறதுலே லோவஸ்ட் ப்ரைஸ் எது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்க முடியும். இதை விட கம்மி ப்ரைஸில் வேணும்னா செகண்ட் ப்ரைஸ் வாட்ச் லிஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணுறது மூலமாக என்ன ப்ரைஸில் வந்ததுன்னா உங்களுக்கு அலர்ட் வரணும்னு செட் பண்ணிக்கலாம். ஸோ இதனால உங்களால் இருக்கிறதுலே லோவஸ்ட் ப்ரைஸை கொடுத்து செட் பண்ணுறது மூலமாக லோ ப்ரைஸில் வாங்கிக்க முடியும். இது தவிர டிட்டோ அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணுறது மூலமாக நீங்கள் பார்த்துட்டு இருக்க ப்ராடக்ட்ஸ்க்கு ரிலவெண்ட்டாக இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வேற எந்தெந்த சைட்டில் இருக்குது அப்படின்றத தேடி அதுவே காமிச்சிடும். ஸோ நம்ம தேட வேண்டிய அவசியம் இல்லை. இது போக அப்ளை கூப்பன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை யூஸ் பண்ணுற மூலமாக ஒரு வெப்சைட்டில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அவங்க என்னென்ன கூப்பன் ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அது எல்லா
எல்லாத்தையும் இந்த எக்ஸ்டென்ஷனை தேடி அப்ளை பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ இதனால நீங்கள் இருக்கிறதுலே தி பெஸ்ட் கூப்பன் ஆஃபரை எடுத்துக்கலாம். இது எல்லாமே பிசியில் ஒருவேளை மொபைலில் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் பண்ண முடியும். மொபைல் அப்ளிகேஷனுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி அப்ளிகேஷனில் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணுங்க. இப்போ நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட் பார்க்கும்போது ஷேரை கிளிக் பண்ணிட்டு கீழே தெரியுற பை கெட் ஐக்கான கிளிக் பண்ணால் போதும். ஸோ இங்கேயும் உங்களுக்கு சார்ட்டை காமிக்க ஆரம்பிச்சிடும். இங்கேயும் நீங்கள் ப்ரைஸ் டீடைல்ஸ் எப்போ ஏறி இருக்கு எப்போ இறங்கி இருக்கு எல்லாமே பார்க்க முடியும். அதே மாதிரி ஸ்லைட் பண்ணிங்கன்னா டிட்டோ ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே ரெலவெண்ட்டாக இருக்கிற ப்ராடக்ட் டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ஷேர் அப்படின்னு ஒரு ஐக்கான் இருக்குது. அதை கிளிக் பண்ணுறது மூலமாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காவது இதை தெரியப்படுத்துன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணலாம். கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் கம்பேர் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணுறது மூலமாக நீங்கள் பார்த்துட்டு இருக்க ப்ராடக்ட் வேற என்ன வெப்சைட்ல என்ன பிரைஸ்ல இருக்கு அப்படின்றத கம்பேர் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். எக்ஸ்டென்ஷனுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கண்டிப்பா யூஸ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. இப்போ இந்த பாஸை பார்க்கும்போது ஒரு விஷயத்தை நோட் பண்ணேன். வீடியோ பண்ணுறதுக்கு 10 நிமிஷம் முன்னாடி வரைக்கும் 100 ரூபாய் இருந்த பாஸ் இப்போ 500 ரூபாய் இருக்குது. இதுக்கு தான் டெலகிராமில் ஜாயின் பண்ணுங்கன்னு சொன்னேன் guys. டெலகிராமில் இதை நான் எப்போ போஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக 21 செப்டம்பர் 21 போஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் போஸ்ட் பண்ணும்போது இந்த பாஸோட விலை வெறும் 100 ரூபாய். இப்போ பாஸோட விலை 500 ரூபாய். 500 ரூபாய்க்கு வாங்குறதும் ஒர்த்து தான். நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட் வாங்குறதா இருந்தீங்கன்னா என்னென்ன பாஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிவி வாங்குறீங்கன்னா டெலிவிஷன் பாஸ் இருக்குது. 55 இன்ச் டிவிக்கு மேலே வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்க 100 ரூபாய் பே பண்ணி 1000 ரூபாய் டிஸ்கவுண்ட் எடுக்கலாம். ஆனா இப்ப 500 ரூபாய் பே பண்ணி 1000 ரூபாய் டிஸ்கவுண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கு. சோனி டிவிஸ், சாம்சங் டிவிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 55, 65, 75 இன்ச்லாம் போயிட்டீங்கன்னா 2500 ரூபாய் டிஸ்கவுண்ட் கிடைக்குது. இது எல்லாமே எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் சரிங்களா. ஸோ டெலிவிஷன் பாஸ் இருக்கு. வேணும்னு நினைச்சீங்கன்னா 500 ரூபாய்க்கு வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா வாங்கி வச்சுக்கோங்க. 55 இன்ச் டிவிக்கு மேல எடுக்கிறீங்கன்னா. அதே மாதிரி வாஷிங் மிஷின் பாஸ் இருக்கு. இதுவும் 500 ரூபாய் தான். 8 kg அது போக ஃப்ரண்ட் லோடர் வாஷிங் மிஷின் எடுக்கிறீங்கன்னா இந்த பாஸ் ஒர்க் ஆகும். அதே மாதிரி வாட்டர் பியூரிஃபையர் பாஸ் இருக்கு. இது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க 12000 ரூபாய்க்கு மேல வாங்குறீங்க அப்படின்னா மட்டும் இந்த பாஸ் அப்ளை ஆகும். சோ அதனால 12000 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா மட்டும் இந்த வாட்டர் பியூரிஃபையர் பாஸ் எடுத்துக்கோங்க. அடுத்து சிம்னிக்கான பாஸ். இதுவும் அப்படிதான். நீங்க ஏதாவது சிம்னி வாங்குறீங்க 12000 ரூபாய்க்கு மேல வாங்குறீங்க அப்படின்னா இந்த பாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பாஸ்க்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்தேன். வேற வழி இல்லை guys. இப்போ 500 ரூபாய் உங்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்குன்னா இப்போ 500 ரூபாய் பே பண்ணி தான் ஆகணும். இன்னொரு விஷயம், இந்த 500 ரூபாய் பே பண்ற 500 ரூபாய் உங்களுக்கு திரும்ப வராது. ஒருவேளை மனசு மாறிடுச்சுப்பா எனக்கு வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. ப்ராடக்ட் வாங்கலனாலும் 500 ரூபாய் காலி. அதனால கண்டிப்பா வாங்கணும்னு முடிவு பண்ணீங்கன்னா மட்டும் பாஸ் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி ரெஃப்ரிஜரேட்டர் பாஸ் இருக்கு. இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டபுள் டோர் ரெஃப்ரிஜரேட்டர் மட்டும் தான் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட் பை சைடு ஓப்பன் பண்ற ரெஃப்ரிஜரேட்டர் மட்டும் தான் செட் ஆகும். ஸோ அதனால அப்படி வாங்குறவங்க மட்டும் இந்த பாஸை வாங்கிக்கோங்க. இது தவிர வேக்யூம் கிளீனருக்கும் பாஸ் இருக்கு. 12000 ரூபாய்க்கு மேலே இந்த வேக்யூம் கிளீனர் வாங்கினீங்கனாலும் இந்த பாஸை யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா 1000 ரூபாய் டிஸ்கவுண்ட் எடுக்க முடியும். இதே மாதிரி உங்களுக்கு ஏர் கண்டிஷனருக்கும் பாஸ் இருக்கு. ஏர் கண்டிஷனர் பாஸ் தான் இப்போ தீர்ந்து போச்சு. யாராலையும் வாங்க முடியாது. ஒருவேளை ரிட்டர்ன் கொண்டு வந்தாங்கன்னா வாங்கிக்கோங்க. ஏர் கண்டிஷனர் நிறைய பேர் வாங்கணும்னு நினைச்சிருந்தீங்க. இன்னைக்கு தான் கமெண்ட்லாம் பார்த்தேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் சொல்லிடலாம்னு நினைச்சேன். எல்ஜி, டைக்கின், கேரியர் இந்த மாதிரி ஏசிஸ்லாம் வாங்கும்போது 1000 ரூபாய் டிஸ்கவுண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் கூட ஒரு ஏர் கண்டிஷனர் வாங்கலாம்னு நினச்சேன். ஸோ இப்போ சூழ்நிலை எப்படி இருக்குன்னு தெரியல. அதனால் அந்த பாஸை நான் கூட பை பண்ணல. ஒரு 100 ரூபாய் தான் பை பண்ணி வச்சுருந்துருக்கலாம். தப்பு பண்ணிட்டேன். சரி, அது பக்கம் ஒரு இருக்கட்டும். இந்த மாதிரி பாசஸ் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. இது தவிர அமேசானில் ஒரு ஆஃபர் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அமேசான் ஆஃபர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்பிளோட மேக்புக் M1 எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு நல்ல ஆஃபர் இருக்குது. M1 Air அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 50000 ரூபாய் ப்ரைஸில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க அமேசான். அதாவது எல்லாருக்கும் தர போகிறது இல்லை. பிரைம் யூசர்ஸ்க்கு முதல் 5 மணி நேரத்துக்குள்ள ஆர்டர் பண்ணவங்களுக்கு மட்டும் 50000 ரூபாய்க்கு தர போறாங்க. அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55000 ரூபாய்க்கு போயிடும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால லிமிட்டட் ஸ்டாக்ஸ் தான் இருக்கும். ஸோ வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நைட்டு 12 மணிக்கே உள்ள வந்துக்கோங்க. அதாவது பிரைம் போட்டு 26ஆம் தேதி நைட்டு 12 மணிக்கே உள்ள வந்துக்கோங்க. டக்குன்னு பை பண்ணிக்கோங்க. இதையும் காலையில நம்மளோட டெலிகிராம் சேனல்ல ஷேர் பண்ணிட்டேன். இருந்தாலும் லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்து விடுறேன். இந்த வீடியோ இதோட முடியுதுங்க. இந்த மாதிரியான வேற ஒரு நல்ல ஆஃபர் வீடியோட அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம். இன்னைக்கு நைட்டு வந்து ஐபோன் ஆஃபரை ரிவீல் பண்ண போறாங்க. எத்தனை பேர் ஆர்வம் வெயிட் பண்றீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. பாப்போம் ஐபோனுக்கு எவ்வளவு ஆர்வம் இருக்குன்றதை பொறுத்து. ஆஃபர் வந்துருச்சு அப்படின்னா வீடியோ பண்ண ட்ரை பண்றேன்.